Chapter 3, Exercise 3.1, Question number 3. If alpha, beta, gamma are the roots of the cubic equation x cubed plus 2x squared plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are first subdivision 2 alpha, 2 beta, 2 gamma. Question number 2. 1 by alpha, 1 by beta, 1 by gamma. That question, minus alpha, minus beta, minus gamma. So, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், புதுசாக ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்த கிவன் ஈக்குவேஷன்ஸை எடுக்கிறேன். லெட் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆர் த 3 roots of the x cube plus 2x squared plus 3x plus 4 equal to 0. So, இந்த terms-ஐ general term-ஓட compare பண்ணுறேன். அதாவது cubic equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. அப்போ எனக்கு a ஓட வேல்யூ equal to என்னன்னு கிடைக்கும் 1, b ஓட வேல்யூ equal to 2, c ஓட வேல்யூ equal to 3, d ஓட வேல்யூ equal to 4. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா a equal to 1, b equal to 2, c equal to 3, d equal to 4 அப்படின்னு வரணும். ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கா, இந்த டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட வேல்யூஸை நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது, மற்ற டேர்ம்ஸு ராங். ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. பிக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கணும் 2 அப்படின்னு சொல்லி எழுதணும், சிக்கு பதிலாக 3 அப்படின்னு எழுதணும், டியோட வேல்யூ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ஸுக்கு இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா இதுக்கு வந்து சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் 1 ஈக்குவல் டு என்ன அர்த்தம், சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே பியோட வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு சொன்னேன் 2, அப்போ மைனஸ் 2 டிவைடட் பை 1, அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே போல அடுத்து சமேஷன் 2 கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் 2 ஈக்குவல் டு என்ன அர்த்தம், சமேஷன் 2 ஈக்குவல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, அடுத்து பீட்டா காமா. ஸோ இப்போ சமேஷன் 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன அர்த்தம், இப்போ பியா அடுத்து சி வரும். இது நெகட்டிவ் டேர்ம்ஸுங்கிறதால அடுத்த வேல்யூ ஈக்குவல் டு என்ன இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், சி டிவைடட் பை ஏ. இங்கே சியோட வேல்யூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3 டிவைடட் பை 1, 3 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 3 தான். ஸோ இப்போ சமேஷன் 2 ஈக்குவல் டு என்ன அர்த்தம், எனக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து சமேஷன் 3, சமேஷன் 3 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா. இப்போ சமேஷன் 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா, பீட்டா, காமா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ இதோட டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா மைனஸ் டி பை ஏ. இது எதிரேட்டு சார் எழுதுறோம் அப்படின்னா இதெல்லாம் வியட்டாஸ் ஃபார்முலாஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மைனஸ் டி டிவைடட் பை ஏ. இங்கே டியோட வேல்யூ ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 1, ஸோ மைனஸ் 4 டிவைடட் பை 1, அப்போ மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தேர்ஃபோர் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஈக்குவல் டு மைனஸ் 4. இது கொடுத்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நான் எதுக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா இதை எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். சப்டிவிஷன் நம்பர் 1, 2 ஆல்ஃபா ரூட்ஸ் ஆர் 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சமேஷன் 1 கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் 1 ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். அப்போ 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா. 3 டேர்ம்ஸ்லேட்டு என்ன எடுக்கலாம், 2 காமனா வெளியே எடுக்கலாம். அப்போ 2 காமனா வெளியே எடுக்கிறேன்னா 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2. அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணு. அப்போ அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 2 இன்ட்டு மைனஸ் 2, ஸோ வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 4. சமேஷன் 1 ஈக்குவல் டு மைனஸ் 4. சமேஷன் 2 கண்டுபிடிக்கணும். சமேஷன் 2 ஓட வேல்யூ ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ், அதாவது 2 ஆல்ஃபா, 2 பீட்டா பிளஸ் 2 பீட்டா, 2 காமா பிளஸ் 2 காமா, 2 ஆல்ஃபா. இப்போ எல்லா டேர்ம்ஸ்ல என்ன பண்ணலாம், 4 காமனா வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ 4 எடுக்கிறதுனா 4 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 4 பீட்டா காமா பிளஸ் 4 காமா ஆல்ஃபா. எல்லாத்துலேயும் 4 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதோட வேல்யூ அதாவது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கும். அதோட வேல்யூ ஈக்குவல் டு 3. அந்த வேல்யூ சேர்த்து வந்து அப்ளை பண்ணேன். அப்போ என்ன கிடைக்குது, 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12. அப்போ சமேஷன் 2 ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து சமேஷன் 3 கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் 3 ஈக்குவல் டு
ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2 × 2 4 4 × 2 8. அப்போ 8 × ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு வரேன் 8 × -4. ஸோ இப்போ summation 3 = -32. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த ரூட்ஸை வச்சு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கியூபிக் ஈக்குவேஷனா எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் கியூப்ல தான் ஆரம்பிக்கணும். எக்ஸ் கியூப். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ், அடுத்த வேல்யூ என்ன இருக்கணும்? நெகட்டிவ்ல வரும். -summation 1 x² plus summation 2 x minus summation 3 = 0. அப்போ summation 1 summation 2 summation 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? x³ -4x² plus 12x plus 32 = 0. அப்போ x³ மைனஸ் மைனஸ் மல்டிபிள் பண்ணா 4 பிளஸ்ல கிடைக்கும். அப்போ x³ plus 4x² plus 12x plus 32 = 0. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து சப்டிவிஷன் நம்பர் 2. இதுல ரூட்ஸ் என்ன கொடுத்தாங்க? 1/α 1/β 1/γ. ஸோ இப்போ இதுக்கு summation 1 summation 2 summation 3 கண்டுபிடிக்கணும். as usual லாஸ்டா என்ன பண்ணுவோம்? அதே சேம் திங். சம். அப்போ summation 1 sum of all the roots. அப்போ என்ன கிடைக்குது? summation 1 = 1/α plus 1/β plus 1/γ. டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே வேற வேற, அதனால என்ன கண்டுபிடிக்கிறேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது? 1/α β γ டிவைட்ல. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வரணும். இங்க ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கு. அப்போ பீட்டா காமால மேல மல்டிபிள் பண்ணேன். இங்க பீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆல்ஃபா காமாவில் மல்டிபிள் பண்ணேன். இங்க காமா மட்டும்தான் இருக்கு. ஆல்ஃபா பீட்டாவில் மல்டிபிள் பண்ணேன். அப்படி மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படியே ஆர்டர்ல எழுதுறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு வந்து அப்ளை பண்றேன். ஸோ 3 / -4. ஸோ ஆன்சர் = -3/4. summation 1 = -3/4. அடுத்து summation 2. summation 2 = என்னப்பா? the product of, அதாவது sum of product of two roots. அப்போ sum of product of two roots. அப்போ 1/α × 1/β. அப்போ 1/α × 1/β plus 1/β × 1/γ plus 1/γ × 1/α. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 1/α β plus 1/β γ plus 1/γ α. இதுவும் வேற வேற டேர்ம்ஸ் அப்படிங்கிறதால இதுக்கு என்ன எடுப்பேன்? எல்சிஎம் எடுப்பேன். காமன் வேல்யூ ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ என்ன கிடைக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா காமனா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இருக்கு. எந்த டேர்ம் மட்டும் இல்லை, காமா இல்லை. அப்ப நியூமரேட்டரை காமாவால மல்டிபிள் பண்ணு. அப்ப இங்க என்ன இல்லை? ஆல்ஃபா இல்லை, ஆல்ஃபாவால மல்டிபிள் பண்ணு. இங்க பீட்டா இல்லை, பீட்டாவால மல்டிபிள் பண்ணு. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? அப்ப இந்த வேல்யூஸ்ல வந்து காமா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவும் ஆர்டர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எல்லாம் சமேஷன் அப்படிங்கிறதால 1. அப்ப இதுக்கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ = -2. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. ஸோ மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணலாம். 2ம் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ summation 2 = 1/2. அடுத்து summation 3 = என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். அப்போ summation 3 = 1/α × 1/β × 1/γ. அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதா. அப்போ என்ன கிடைக்குது? 1/α β γ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. ஸோ அப்போ வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா summation 3 = -1/4. அப்போ summation 1 கண்டுபிடிச்சிட்டோம், summation 2 கண்டுபிடிச்சிட்டோம், summation 3 கண்டுபிடிச்சிட்டோம். கியூபிக் ஈக்குவேஷன்ல ஃபார்ம் பண்ண வேண்டியதா. கியூபிக் ஈக்குவேஷன் = என்ன இருப்பா? x³ minus summation 1 × x² plus summation 2 × x minus summation 3 = 0. summation 1 summation 2 summation 3 வேல்யூஸ் எடுத்து வந்து அப்ளை பண்ணு. x³ plus 3/4 × x² plus 1/2 × x plus 1/4 = 0. ஸோ இப்போ டினாமினேட்டர் வேல்யூஸ் எல்லாமே வேற வேற இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 4. அப்போ என்ன பண்றேன்? 4ஆல ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்றேன். அப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4x³. இதுல 4ம் 4ம் கேன்சல் ஆயிட்டு 3x². இதுல 4ம் 2ம் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 2 இருக்கும். 2 × x plus இதுல 4ம் 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 = 0. therefore the required equations என்ன இருக்கு? 4x³ plus 3x² plus 2x plus 1 = 0. அடுத்து third subdivision. subdivision number 3. கொடுத்திருக்கிற given roots வந்து -α -β -γ. First summation 1 கண்டுபிடிக்கிறோம். summation 1 = sum of all the roots. So -α -β -γ.
த்ரீ டேர்ம்ஸ்ல இருந்தும் மைனஸை காமனா வெளியே எடுக்கலாம். மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு -2 அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு சமேஷன் 1 ஈக்குவல் டு +2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து சமேஷன் 2. சமேஷன் 2 ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். அப்போ மைனஸ் ஆல்பா இன்ட்டு மைனஸ் பீட்டா plus minus beta into minus gamma plus minus gamma into minus alpha. So minus minus எல்லாத்துல என்ன ஆயிடும் plus ஆயிடும். அப்ப equal alpha beta plus beta gamma plus gamma alpha. இதோட வேல்யூஸும் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்ப அப்ளை பண்ணும்போது summation 2 equal to 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து summation 3 product of all the roots. அப்ப minus alpha into minus beta into minus gamma plus into minus into minus plus வரும். அடுத்து plus into minus again minus கிடைக்கும். இப்போ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ ஈக்குவல் டு -4 எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணா சமேஷன் 3 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு -4 அப்போ +4 சமேஷன் 3 ஈக்குவல் டு +4. திரும்ப அகைன் எனக்கு என்ன தேவை கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம்ல அப்ளை பண்றேன். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் என்ன இருக்கு எக்ஸ் கியூப் minus summation 1 into x square plus summation 2 into x minus summation 3 equal to 0. இப்போ summation 1, summation 2, summation 3 values apply பண்றேன். அப்ப x cube minus summation 2 ஓட value 2 அப்ப minus 2x square plus 3x minus 4 equal to 0. Thank you.